வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரெஷர். ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ரெஷருக்கான டெஃபினேஷன், அதுக்கான யூனிட்ஸு, அப்சல்யூட் ப்ரெஷர், காஜ் ப்ரெஷர், ஏடிஎம் ப்ரெஷர், அப்புறம் ப்ரெஷருக்கான கைனடிக் தியரியில் வந்து ப்ரெஷர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ப்ரெஷருக்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இதுதான் ப்ரெஷருக்கான டெஃபினேஷன். அப்போ யூனிட் பார்த்தோம்னா ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். இதுதான் எஸ்ஐ யூனிட். இதுக்கு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் இருக்கப்போ நம்ம ப்ரெஷரையும் எஸ்ஐ யூனிட்டில் தான் போடணும். ரைட்? சரி, இந்த டெஃபினேஷன் மட்டும்தானே ப்ரெஷருக்குன்னா, இது வந்து மேக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் டெஃபினேஷன். மேக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் டெஃபினேஷன். அல்லது கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸுக்கான டெஃபினேஷன் சொல்லலாம். கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இதுதான் டெஃபினேஷன். சரி, அப்போ வேறு என்ன டெஃபினேஷன் இருக்குன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் இதுக்கு வேறு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இது வந்து கைனடிக் தியரியிலேருந்து இதை நான் சொல்கிறேன். ஒரு வெசல் இருக்குது. வெசலில் ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் கேஸை நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோஸ்டு சிஸ்டம். ரைட்? இப்போ இந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கிறதுனால இந்த மாலிகுலர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் எல்லா மாலிகுலர்ஸுமே மூவ் ஆகும். சரி, மூவ் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா, ஒரு மாலிகுலர் இன்னொரு மாலிகுலர் மேலே மோதலாம், அல்லது அந்த மாலிகுலர் போயிட்டு இந்த வெசலோட வாலில் மோதலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த வெசலோட வாலில் மோதும் பொழுது இந்த வால் ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் ப்ரெஷர். ரைட்? அதை இப்போ இது வந்து நான் சொல்லிட்டேன் மேக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்கில் அல்லது மைக்ரோஸ்கோப் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லாது. மேக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது மைக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்ம மாலிகுலர் லெவலில் போய் டிஃபைன் பண்ணுறதுனால மைக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இதுக்கான டெஃபினேஷன், ப்ரெஷருக்கான டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னா, ஃபோர்ஸ் exerted on wall by molecular momentum. இது அதுக்கான டெஃபினேஷன். ரைட்? இப்போ சரி, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சிக்கலான விஷயம் இது. அது ஒரு பெரிய சிஸ்டம்லாம் தேவைப்படும். அதை நம்ம சால்வ் பண்ண ஒவ்வொரு மாலிகுலருக்கான அந்த மொமெண்டத்தையும் கண்டுபிடிக்கணும். இங்கே எத்தனை மாலிகுலர் இருக்கோ, எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுலர் இருக்கோ அத்தனை மாலிகுலருக்கும் நம்ம மாலிகுலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதோட டோட்டல், அதோட சமேஷன் தான் ப்ரெஷர். ரைட்? சரி, வெலாசிட்டி, டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த மாலிகுலர்ஸோட வெலாசிட்டி இருக்குல்ல, தட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எனர்ஜி ஆஃப் in this system. அந்த எனர்ஜிக்கு ஏற்றாப்புல டெம்பரேச்சர் இருக்கும். எனர்ஜியை பொறுத்து தான் வந்து வெலாசிட்டி இருக்குது. தட் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆஃப் தட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த ஹோல் சிஸ்டத்துக்கும் டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணலாம். சரி, இண்டிவிஜுவல் மாலிகுலருக்கு டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல் மாலிகுலரில் டெம்பரேச்சர் மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு டெம்பரேச்சர் கிடையாது, எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. இதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் ப்ரெஷர் நம்ம மெஷர் பண்ணுறது. இது இப்போ மேக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸுங்கிறது ஜஸ்ட் இதோட ஏதாவது ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் காஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். அதுவே டைரெக்டாக நமக்கு என்ன பண்ணிடும், அந்த ப்ரெஷரை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு, அட்மாஸ்பியர் ப்ரெஷர், ஏடிஎம் ப்ரெஷர். இது எப்படிலாம், இதுக்கு என்னென்ன வேல்யூலாம் இருக்குது, எல்லா வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ப்ராப்ளத்தில் எப்பயுமே வந்து நமக்கு எஸ்ஐ யூனிட்லேயே வந்து வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன ப்ரெஷர்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம்னா, ஒன்று நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் கொடுக்கலாம், இல்லை பாரில் கொடுக்கலாம்,
பாஸ்கலில் கொடுக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த பாரில் எவ்வளோ வேல்யூ, அட்மாஸ்பியர் நம்ம சுவாசிக்கிற காற்றோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.01325 பார். சரி, வேற எப்படி சொல்லலாம், 760 mm ஆஃப் ஹஜ்ஜின்னு சொல்லலாம். வேற 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். பாஸ்கலில் சொல்லலாம் எவ்வளோ எப்படி சொல்லலாம்னா 101325 பாஸ்கல். பாஸ்கல்னாலும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான், ரெண்டு வெவ்வேறு கிடையாது. இது எல்லாமே அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கான வேல்யூ தான். ரைட். சரி, இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை நம்ம வந்து மெஷர் பண்ணணும், இல்லை ஆரம்பத்தில் எப்படி மெஷர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எப்படி வச்சுங்க, இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷரை எப்படி இந்த 760 mm ஆஃப் ஹெச்ஜி 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டருக்குலாம் எப்படி கார்லேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஒரு வெசல் இருக்குது, அந்த வெசலில் வந்து நான் H2O வச்சுருக்கேன், வாட்டர் வச்சுருக்கேன், H2O வச்சுருக்கேன். இப்போ இந்த வெசலில் நான் ஒரு வேக்யூம் டியூபை இப்படி கவுத்து வைக்கிறது, கம்ப்ளீட்லி வேக்யூம் டியூப். இப்போ இந்த வாட்டர் மேலே என்ன ஆகுனா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இது மேலே மட்டும் இல்லை, நம்ம புவி சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா பொருள் மேலேயும் 1 பார், அந்த 1.01325 பாருங்கிற ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இதோட வேல்யூ வந்து 1.01325 பார். இது என்ன பண்ணால் அந்த வாட்டரை அழுத்தி இது உள்பக்கமாக தள்ளும். அப்போ வாட்ரு டியூபுக்குள்ளே ரைஸ் ஆகும். எது வரைக்கும் ரைஸ் ஆகும்னா, இந்த ப்ரெஷரும் இது மேலே ஏறி இருக்க ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகும் பொழுது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும்னு பார்த்தோம்னா 10.3 மீட்டர் ஆகும். 10.3 மீட்டர் ஆஃப், அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதே இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே இன்னொரு வெசலில் மெர்க்குரி வைக்கிறேன். மெர்க்குரியில் அதே போல் ஒரு கம்ப்ளீட் வேக்யூம் பண்ண டியூப் வைக்கிறேன். இந்த மெர்க்குரி மேலேயும் 1 பார் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், 1.01325 பார் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். இப்போ இது வந்து வாட்டர் ஏறின அளவுக்கு ஹைட் ஏறாது, ஏன்னா அது ஹை டென்சிட்டி வாட்டரோட கிட்டத்தட்ட 13 மடங்கு அதிகமான டென்சிட்டிங்கிறதுனால இது அவ்வளோ ஹைட் ஏறி இருக்காது. இதுவும் ஆனால் கண்டிப்பாக ரைஸ் ஆகும், வாட்டர் அளவுக்கு ரைஸ் ஆகிருக்காது. அப்போ இது எவ்வளோ ஹைட்டு ரைஸ் ஆகும்னு பார்த்தோம்னா 760 mm, அந்த அளவுக்கு இந்த ஹச்ஜி ரைஸ் ஆகும். ஸோ அதனால் இது இப்போ 760 mm ஆஃப் ஹச்ஜி எதனால் ரைஸ் ஆகிருக்குன்னா 1 பார் ப்ரெஷரால். அதே போல் அங்கே 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர் எதனால் ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 1 பார். ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகிடும், இது ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகிடும். அதனால தான் 1 பார் ப்ரெஷரை 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம், 760 mm ஆஃப் ஹச்ஜின்னு சொல்லலாம். ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இதான் வந்து ஏடிஎம் ப்ரெஷர், லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஏடிஎம் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து காஜி ப்ரெஷர். காஜி ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணுற, நம்ம ஒரு டிவைஸை வச்சு ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது எல்லாமே அதில் எல்லாமே வந்து காஜி ப்ரெஷர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஷரு எதை விட அதிகமாக இருக்குன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கணும். காஜி ப்ரெஷர்னாலே கண்டிப்பாக 1.01325 பாரை விட அதிகமாக இருக்கிறது தான் காஜி ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதான் வந்து ஏடிஎம் ப்ரெஷர். இதோட வேல்யூ 1.01325 பார், 1.25 பார். சரி, அப்போ நான் ஏற்கனவே சொன்ன காஜி ப்ரெஷருங்கிறது கண்டிப்பாக அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட அதிகமாக தான் இருக்கணும். அப்போ இதுக்கு மேலே இருக்க ப்ரெஷர் எவ்வளோ வேணாலும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், அது எல்லாமே காஜி ப்ரெஷர். அல்லது பாசிட்டிவ் ப்ரெஷர், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ப்ரெஷர் அல்லது வேக்யூம்னு சொல்லலாம். இப்போ இதை ஏன் வந்து வேறு எதாவது சொல்லாமல் ஏன் காஜி ப்ரெஷர்னு சொல்கிறாங்கன்னா, அட்மாஸ்பியருக்கு மேலே இருக்கிறத மட்டும்தான் வந்து நம்ம ப்ரெஷர் காஜி வச்சு மெஷர் பண்ண முடியும், அதாவது ரீசனு. இப்போ 1 பார், இப்போ நம்மள்ட்ட எவ்வளவோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரெஷர் கேஜ் அதை கழட்டி அட்மாஸ்பியரில் காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன போல் அட்மாஸ்பியரில் இருக்க எல்லா பொருளும் மேலேயும் 1 பார் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அந்த 1 பாரை இது அந்த காஜி காட்டுமா, ப்ரெஷர் காஜி காட்டுமானா காட்டாது. 1 பாருக்கு மேலே போனால் தான் அது காட்டும். ஸோ அதனால தான் காஜி ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காஜி ப்ரெஷருங்கிறது நாம் ஒரு டிவைஸை வச்சு மெஷர் பண்ணுற ப்ரெஷரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஷர் ஷுட் பி ஹையர் தென் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ரைட். இப்போ சரி,
இது எந்த அளவுக்கு அதிகமாக போகணும் அது நம்ம அது நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து எந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது அதிகமாக போகும். நெகட்டிவில் எந்த அளவுக்கு கம்மியாக வரும், போயிட்டே இருக்குமா, நெகட்டிவ்னா ரொம்ப தூரம் போகுமா, நெகட்டிவில் போகுமானா போகாது. அது ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் பாயிண்ட் தான் ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஜீரோ, இது 1, இது 0 கிராஃபு. அப்போ இது வந்து ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் இதுக்கு கீழே வந்து நம்ம எந்த ஒரு பொருளையும் வேக்யூம் பண்ண முடியாது, ஏன்னா ஜீரோ ஆயிடுச்சு. சரி, எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னா, நாங்கள் சொன்ன போல் ப்ரெஷருக்கு என்ன காரணம் சொன்னோன்னா, அந்த மாலிகுலர் போயிட்டு வெசலோட வாலில் மோதுறது தான் வந்து ப்ரெஷருக்கு காரணம்னு சொன்னேன். அப்போ இங்கே ஜீரோ ப்ரெஷர்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து மாலிகுலரில் மூவ்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். மூவ்மெண்ட் இல்லைன்னா தான் அந்த வெசலில் போய் மோதாது, மூவ்மெண்ட் இல்லை. கரெக்டாக? அப்போ எப்போ மூவ்மெண்ட் இல்லாமல் போகும் அப்படின்னா, நமக்கு மாலிகுலர் மொமெண்டம் ஜீரோ ஆனால் தான் அந்த ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர் நம்மளாட்ட அட்டைன் பண்ண முடியும். மாலிகுலர் மொமெண்டம் ஜீரோ ஆகணும். ஜீரோ ஆனால் அது இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னது, டெம்பரேச்சர் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். பாருங்க, இதுதான் ஏடிஎம் ப்ரெஷரு, காஜி ப்ரெஷரு, ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர். இது இல்லாமல் இன்னொரு டைம் இருக்குது. அது என்னென்னா, அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, ஜீரோ அப்சல்யூட் ப்ரெஷர் வேறு, அப்சல்யூட் ப்ரெஷர் வேறு. ரைட்? இப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இங்கே ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நான் ப்ரெஷர் மெஷர் பண்ணணும். கரெக்டாக? இப்போ இங்கே 1 பார் இருக்குது. இந்த ப்ரெஷர், இதுக்கு மேலே இருக்க ப்ரெஷர் எல்லாமே காஜை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து மெஷர் பண்ணுறேன், ஏதோ பர்டிகுலர் ப்ரெஷர் காட்டும். அட்மாஸ்பியருக்கு அதிகமாக இருக்கிறதுனால காஜை வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். ஒரு 5 பார் ப்ரெஷர்னு வச்சுக்கோங்க. 5 பாருங்கிறது காஜி ப்ரெஷர். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, இந்த 5 பார் கூட 1 பாரை கூட்டிக்கணும். அதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். எப்பயுமே அப்சல்யூட்டுங்கிறது நம்ம மெஷர் பண்ணுற டிவைஸில் என்ன காட்டுதோ அது கூட அட்மாஸ்பியரை கூட்டிக்கணும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்ம மெஷர் பண்ணும்பொழுது கணக்கில் வராது. கணக்கில் வரலன்னா கூட அது இங்கே ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் எப்பயுமே காஜி ப்ரெஷர் கூட அப்சல்யூட் ப்ரெஷரை கூட்டிக்கணும். கூட்டினோம்னா கிடைக்கிறது தான் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ அங்கே ஆக்ட் ஆகிற அப்சல்யூட் ப்ரெஷர் எவ்வளோ, 6 பார். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா, ஏடிஎம் ப்ரெஷர் ப்ளஸ் காஜி ப்ரெஷர். ரைட்? இது ரொம்ப முக்கியமான ரிலேஷன். நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப கண்டிப்பாக இந்த டைம்லாம் நமக்கு நினைவுக்கு இருக்கணும். சரி, பொதுவாக என்னென்ன யூனிட்ஸ்லாம் அந்த ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதே ப்ரெஷர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப கம்மியான ப்ரெஷர், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரெஷர், ரொம்ப வேக்யூம்லாம் வந்து அது எதனால் நம்ம மெஷர் பண்ணுறது, அதுக்கு டிவைஸ் இருக்கானா, நிறைய டிவைஸ் இருக்குது. அதுக்கு யூனிட் என்ன போடுவாங்கன்னா டார்னு போடுவாங்க. டார், இந்த லோ ப்ரெஷர்லாம் டார்னு சொல்லுவாங்க. டாருங்கிறது ப்ரெஷருக்கான யூனிட்டு. எவ்வளோ ப்ரெஷர்னா, 1 டாருங்கிறது எவ்வளோன்னா, நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அந்த 1.01325 பார் ப்ரெஷரை விட 133 மடங்கு கம்மியாக இருக்கிற ப்ரெஷர் தான் 1 டார்னு சொல்கிறாங்க. ரைட்? ரொம்ப கம்மியான ப்ரெஷர், 130, நம்ம சுவாசிக்கிற காற்றை போல் 133 மடங்கு கம்மியாக இருக்க அந்த ப்ரெஷர் தான் 1 டார்னு சொல்கிறாங்க. இதை டார்னு தான் நம்ம மெஷர் பண்ணணும். இந்த லோ ப்ரெஷர் போயிட்டு நம்ம வந்து பார்னோ இல்லை பாஸ்கல்னோ சொல்லக்கூடாது. ஏன்னா அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதை கன்வெர்ட் பண்ணோம்னா ரொம்ப சின்ன வேல்யூவாக வரும். ரைட்? அதே போல் இந்த 760 mm of HG 10.3 மீட்டர் ஆஃப் வாட்டருங்கிறதுலாம் எல்லா ப்ரெஷருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் அந்த போல் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ இந்த 2 டைமும் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷரோட வேல்யூ வந்து அட்மாஸ்பியரோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை அட்மாஸ்பியரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த தருணங்களில் மட்டும்தான் இந்த 2 யூனிட்டை யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சரி, இப்போ ஒரு ப்ரெஷர் யூனிட்டுக்கு இன்னொரு ப்ரெஷர் யூனிட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன் சொல்கிறோம் பாருங்கள். 1 பாஸ்கல் அப்படிங்கிறது 1 பாஸ்கல் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ இருக்குன்னா 1 தான். 1 பாஸ்கல்னாலும் 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னாலும் 1 தான். முக்கியமான விஷயம். நம்ம யூனிட் கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டினில் பாஸ்கலில் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியாமல் உட்காந்துக்கூடாது. பாஸ்கல் கொடுத்துருந்தாலும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இருந்தாலும் 1 தான், வித்தியாசம் கிடையாது. சரி, 1 பார் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்,
நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து 1 பார். எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 1,00,000 பாஸ்கல். 1,00,000 பாஸ்கல் தான் 1 பார். பாஸ்கல் ஆர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஐ ப்ரீவியஸ்லி செட் தட். ஓகே, சரி. வேற இதில் வேற எதாவது கம்பேர் பண்ண முடியுமா? இது 2 விஷயம் தெரிஞ்சாலே நமக்கு போதும். நமக்கு பாஸ்கலில் கொடுத்தாலும் சரி, இல்லை பாரில் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது இப்படி தான் கொடுக்கணும் கிடையாது. சில நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கூட ப்ரெஷர் மெஷர் பண்ணுற டிவைஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம்லாம். இப்போ நம்ம கேட் எக்ஸாம் எழுத போகிறோம், இல்லை வேறு ஏதாவது நம்ம எக்ஸாமே எழுதுகிறோன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெஷருக்கு யூனிட்ஸுக்கு இடையிலான ரிலேஷன் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த ப்ரெஷர் எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ρGH. மெஷர் பண்ணும் பொழுது யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்முலா என்னன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு ρGH. இதுதான் வந்து பீசோமீட்டர் ஆகட்டும், மேனோமீட்டர் ஆகட்டும், இதுதான் பிரைமரி ஃபார்முலா. ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு, ஓல்டஸ்ட் மெத்தடு. சரி, இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோங்கிறது டென்சிட்டி. நம்ம எந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியுமோ போகிறோமோ அதோட டென்சிட்டி. கிராவிடேஷனல் ஃபோர்ஸு கான்ஸ்டன்ட்டு. ஹச்சுங்கிறது ஹைட்டு. பெரும்பாலும் ஆரம்ப காலத்தில் பீசோமீட்டர் ஆகட்டும், மேனோமீட்டர் ஆகட்டும், அந்த ஹைட்டை தான் என்ன பண்ணிருப்பாங்க, ப்ரெஷர் கூட கார்லேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஹைட்டை தானே கார்லேட் பண்ணிக்கிறாங்க ப்ரெஷர் கூட. ஹைட்டை வந்து டைரெக்டாக ப்ரெஷர் கூட கார்லேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே என்ன பண்ண போகிறாங்க, ஹைட்டை தான் ப்ரெஷர் கூட கார்லேட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு 1 பார்னா அப்போ வேறு ஹைட்டுக்கு எத்தனை பார்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். இப்போ இதுக்கான யூனிட் இது பண்ணுற பாருங்க, டேலி பண்ணுற பாருங்க. டென்சிட்டிக்கான ஃபார்முலா கேஜி பர் மீட்டர் கியூபு, கிராவிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு இன்ட்டு ஹச்சுக்கு மீட்டர். சரி, இது நமக்கு என்ன யூனிட் வரும்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு யூனிட் வரணும். எப்படி வரும் அப்படின்னா கேஜி எப்படி எழுதலாம்னா நியூட்டன் இன்ட்டு செகண்ட் ஸ்கொயர் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். கேஜி எப்படி எழுதலாம், அங்கே கேஜி டிவைட் பை மீட்டர் கியூப் இருக்குது. அப்போ நான் ஒரு மீட்டர் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர். இது பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரைட். மீட்டர் கியூப் மீட்டர் ஸ்கொயர், சாரி இது மீட்டர் ஸ்கொயர் இல்லை, மீட்டர் தான். ஆக்சுவலாக கிராவிட்டிக்கான யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது கிராவிட்டிக்கான யூனிட், இன்வர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ பாருங்க, மீட்டர் மீட்டர் மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா மீதி 2 தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே செகண்ட் ஸ்கொயர், இங்கே செகண்ட் ஸ்கொயர், மீதி நமக்கு இங்கே நியூட்டன் இருக்குது, கீழே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அதுதான் ப்ரெஷருக்கான யூனிட். ரைட். தேங்க்யூ.